தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2024 கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் நல்லா எழுதியிருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ 2023க்கும் 24க்கும் நம்ம கட் ஆஃப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறப்ப இந்த கட் ஆஃப் பார்க்குறப்ப 2 விஷயம் நம்ம கணக்கில் வைக்கணும். ஒன்று கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ், இன்னொன்று எவ்வளோ வேக்கன்சி. இது 2 தான் முக்கியமாக பார்க்கணும். ஓகேவா? அப்போ போன தடவை இந்த 2023 10,000 வேக்கன்சி இருந்தது, 10,200 வேக்கன்சி இருந்தது. ஆனால் இப்போ 6,200 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 10,200 வேக்கன்சியில் நமக்கு விஏஓ ஜேஏ அது மட்டும், அந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் அது மட்டும் பார்த்தோம்னா 5,836 வேக்கன்சி இருந்தது போன தடவை. 5,800 இது விஏஓ ஜேஏக்கு மட்டும், அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும். ஆனால் இப்போ இந்த 6,200ல் வெறும் 2,906 வேக்கன்சி மட்டும்தான் விஏஓக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும். போன தடவை எவ்வளவு? 5,800க்கு மேலே இருந்துச்சு. இப்போ 2,900. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி தான். போன தடவை இந்த விஏஓக்கும் இந்த தடவை இருக்கிறதுக்கும் பாதி வேக்கன்சி தான் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா கொஸ்டின் டஃப்னஸ்ஸு. போன தடவை அந்த கொஸ்டினுக்கும் இந்த தடவை அந்த கொஸ்டினுக்கும் 2ல் எது ஈஸின்னு கேட்டால், போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் கொஸ்டினுக்கு கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா போன தடவை தமிழ் 6th to 10th பழைய புக்கு, 6th to 12th புது புக்கு தமிழ், இதெல்லாத்தையும் நல்லா படித்தவங்களால ஈஸியாக 95 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் போன தடவை 2023. ஓகேவா? ஆனால் இந்த தடவை இந்த தமிழ் 6th to 10th பழைய புக்கும் படிச்சிருந்து இதுவும் ஃபுல்லாக படிச்சிருந்தாலே உங்களுக்கு 90 கொஸ்டின் தான் தெரிஞ்சிருந்திருக்கும். போன தடவை ஒரு 5 to 6 கொஸ்டின் தான் வெளியிருந்து வந்துச்சு. ஆனால் இந்த தடவை 10 கொஸ்டினுக்கு மேலே வெளியிருந்து வந்துருச்சு. நீங்கள் பழைய 6th to 10th புக்கை ஃபுல்லாக படிச்சிருந்து புது புக்கு 6th to 12th ஃபுல்லாக படிச்சிருந்தாலுமே போன தடவை உங்களால் 95 ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இந்த தடவை 90 கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீதி 10 கொஸ்டினில் நம்ம ஃப்ளூக்கில் போடுற மாதிரி இல்லை யோசிச்சு போடுற மாதிரி ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி தான் ரைட்டாக நம்ம லக்கை பொறுத்து அது ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ தமிழை பொறுத்தவரை போன தடவை நல்லா படித்தவங்க 95 மார்க் எடுத்துருந்துருப்பாங்க. அதாவது பழைய புக்கு புது புக்கு ஃபுல்லாக படித்தவங்க. மேக்ஸில் போன தடவை 20 மார்க் ஈஸியாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஜிஎஸ்சில் 55 மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது போன தடவை. ஆனால் போன தடவை டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுபடி பார்த்தோம்னா மொத்தம் 170 கிட்ட எடுத்தவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. இங்கே இருக்கிற இது ஓசிக்கு போன தடவை ஓசி கட் ஆஃபு 168, பிசி 167, எம்பிசி 167 தான். எம்பிசிக்கும் பிசிக்கும் இப்போ ஒரே லெவலில் வந்துருச்சு கட் ஆஃபு. பிசிஎம் 160, எஸ்சி 164, எஸ்சிஏ 162, எஸ்டி 160. இதுதான் போன தடவை இருந்த கட் ஆஃப். 170 போன தடவை எடுத்தவங்களுக்குலாம் ஒரு இந்த 168, 167 லாஸ்ட் மார்க்கு, அதாவது ரொம்ப இருக்கிறதுலே அந்த லோ டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிருக்கும். இந்த 170 எடுத்தவங்களுக்குலாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருக்கும் போன தடவை. ஓகேவா? இப்போ இந்த தடவை பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவு 90 கொஸ்டின் தமிழில் பழைய புக்கு புது புக்கு படிச்சிருந்தாலுமே நமக்கு 90 கொஸ்டின் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அது நல்லா படித்தவங்க யார் வேணா இருக்கட்டும் 90 கொஸ்டின் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுபடி பார்த்தோம்னா மீதி கொஸ்டினில் ஒரு 2, 3 அந்த மாதிரி ரைட்டாக இருக்கும். இல்லை அவங்களை பொறுத்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் நல்லா ரைட்டாக இருந்திருக்கும். அப்போ இதில் தமிழில் ஒரு 90க்கு மேலே தான், 90 ஒரு 92ன்னு வச்சுப்போம். மேக்ஸை பொறுத்தளவில் இந்த தடவை 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் 20 மார்க் வராது, கண்டிப்பாக 23, 24 எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம இதில் வெறும் மேக்ஸை பொறுத்தளவில் ஒரு 4 கொஸ்டின் டஃப்பாக தான் இருந்தது. அதை 4 கொஸ்டின் விட்டோம்னா 23 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மேக்ஸில் 20 மார்க் தான் எடுத்திருந்தோம்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த தடவை 27 கொஸ்டினில் வெறும் 20 மார்க் எடுத்தோம்னா 7 மார்க் மேக்ஸ்லேயே அடி வாங்கிருச்சு. அது ரொம்ப நம்மளை பின்னாடி கொண்டு போயிடும். இப்போ மேக்ஸில் 23 மார்க் ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஜிஎஸை பொறுத்தளவில் இந்த தடவை ஒரு நல்லா படித்தவங்க, அதாவது ஜிஎஸ்சில் நம்ம யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் ஓரளவுக்கு தொட்டவங்க, அந்த ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் ஓரளவுக்கு படிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு 45 கொஸ்டின்ஸ் கிட்ட தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். அந்த 70 இதில் 27 கேட்டாங்களா, மீதி 73 கொஸ்டினில் 45 கொஸ்டின் கிட்ட நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருக்கும். ஓகேவா? மீதி 30 கொஸ்டின் ஒரு ஃப்ளூக்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுலேயும் நம்ம ஒரு 55 எடுத்துக்கலாம் ஆவரேஜாக. இது ரொம்ப நல்லா படித்தவங்க. ஓகேவா? நம்ம ஒரு நார்மலாக படித்தவங்களால இவ்வளோ எடுக்க முடியாது. ஒரு ரொம்ப இந்த 92 மார்க் எடுக்கணும்னா 6th to 10th பழைய புக்கை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், 6th to 12th புது புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த 23 மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த 55க்கும் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்துருக்கணும். அப்போ தான் இந்த மார்க் எடுக்க முடியும். அப்போ
10, 12 அதே 170. ஓகேவா? போன தடவையை விட இந்த தடவை வேக்கன்சி கம்மி. ஆனால் போன தடவை விட இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப் தான். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ இதே வேக்கன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 5800 வேக்கன்சி போன தடவை இருக்குது. இந்த தடவையும் அதே 5800 வேக்கன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருந்துருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் 168 அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையாது, ஒரு 2-3 மார்க் குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா ஏன் இப்படி 2-3 மார்க் குறையுது அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த 175க்கு மேலெலாம் ஒரு சிலர் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஒரு 1000 பேர் இல்லை 2000 பேருக்குள்ளே மொத்தமாகவே எடுப்பாங்க. அந்த மார்க் வந்து அப்படியே இந்த 175லேருந்து 170க்கு கீழே குறைய 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 ஒவ்வொரு மார்க்குக்கும் 5000 பேர் 10,000 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் ரொம்ப குறைஞ்சிருக்காது. இதே வேக்கன்சி இதே 5800 வேக்கன்சி, அதாவது 5800ங்கிறது நான் விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் சொல்கிறேன், இப்போ இருந்தது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2-3 மார்க் குறைஞ்சிருக்கும். ஒரு 165 வந்திருக்கும். இதுக்கு 100 இதில் ஒரு 2-3 மார்க் குறைச்சோம்னா 164. அதே மாதிரி இதில் ஒரு 164, ஒரு 2-3 மார்க் கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு வேக்கன்சி இதில் பாதி தான் இருக்குது. இப்போ இருக்கிற வேக்கன்சிக்கே பார்த்துக்கோங்க. இப்போ வேக்கன்சி நம்மளுக்கு 6200 இருக்குது. இதில் வந்து 2900 மட்டும்தான் விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த வருஷம். ஓகேவா? இது வந்து கூடலாம். இதில் வந்து நமக்கு ஒரு 2000 வேக்கன்சியும் கூடலாம், இல்லை 3000 வேக்கன்சியும் கூடலாம், இல்லை 4000 வேக்கன்சி கூட்டி 10,000 வேக்கன்சியும் வரலாம். ஓகேவா? இப்போ இந்த 6200 வேக்கன்சிலேயே வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்லேயும் ஒரு 400 வேக்கன்சி கிட்ட வந்து எஸ்டி பீப்புள்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். மீதியில் வந்து ஃபாரஸ்ட் அந்த கார்டு மாதிரி போயிடும். மீதி இந்த ஃபாரஸ்ட்லேயே ஒரு 1200 வேக்கன்சி கிட்ட இருக்குது. இந்த 6200ல் ஃபாரஸ்ட்லேயே ஒரு 1200 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து ஒரு 600-700 வேக்கன்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த ஃபாரஸ்ட்டை விட்டுருங்க. இப்போ நம்ம விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் எடுத்தோம்னா 2900 வேக்கன்சி தான் இருக்குது. அப்போ அந்த வேக்கன்சினால் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக அதை போன தடவை விட கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலுமே இந்த வேக்கன்சினால் நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கூடும். ஏன்னா பாதி தானே இருக்குது, 5800 வேக்கன்சி, அதில் அப்படியே பாதி தான் இருக்குது போன தடவை விட. அதனால் கன்ஃபார்மாக ஒவ்வொன்றிலையும் 5-5 மார்க் கூடும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. இது ஒரு ஆவரேஜாக இப்போ இருக்கிறத வச்சு அப்படி சொல்ல முடியும். இது வேக்கன்சி எவ்வளோ ஏறுதோ அந்த ஏறுறதை பொறுத்து இதுதான். ஆனால் இதை விட தாண்டி போகாது கட் ஆஃபு. இப்போ இருக்கிற வேக்கன்சிக்கு இவ்வளோ கட் ஆஃப் வரும். இப்போ இந்த வேக்கன்சி வந்து இப்போ ஒரு 1000 வேக்கன்சி இதில் கூடுது, இதில் ஒரு 1000 வேக்கன்சி கூடுது. இப்போ 2900 இருக்கிறது விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் 2900 இருக்கிறது. இன்னொரு 1000 வேக்கன்சி கூடுனா இந்த 173லேருந்து ஒரு மார்க் 2 மார்க் குறையும். அதே மாதிரி இன்னொரு 1000 வேக்கன்சி கூடுனா இதுலேருந்து இன்னொரு 1 மார்க் 2 மார்க் குறையும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இருக்கிற வேக்கன்சியை வச்சு 173 மார்க். இப்போ இருக்கிற கரண்ட் வேக்கன்சிக்கு ஓசினா 173, பிசினா 172. அதே மாதிரி எம்பிசிக்கும் அதே கட் ஆஃப் தான். பிசிஎம்னா 165, எஸ்சினா 169லேருந்து 170 அந்த மாதிரி இருக்கும். இது 167, 8 அந்த மாதிரி இருக்கும். இது 165. ஓகேவா? இதுதான் வந்து இப்போ ஓசினா இதுலேருந்து ஒரு 5 மார்க் கூட்டிக்கோங்க. போன தடவை இருக்க கட் ஆஃபை விட இந்த தடவை ஒரு 5 மார்க் கூட்டிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இன்னும் இப்போ இந்த 2900 வேக்கன்சிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் 2900 வேக்கன்சி. அதில் இன்னொரு 1000 வேக்கன்சி கூட அந்த 1000 வேக்கன்சி கூடுச்சுன்னா ஒரு 2 மார்க் கட் ஆஃப் வந்து குறையும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இந்த இதுக்கு கீழே இருக்கவங்களாம் என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போ 175 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வேக்கன்சி கூடணும்னு அவசியம் இல்லை. 175க்கு மேலே எடுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குலாம் கிடச்சிரும். இப்போ இந்த பார்டரில் இருப்பீங்க. இப்போ 150 மார்க்கு 150 இதெல்லாம் கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் மார்க்கு கிடையாது. இதெல்லாம் வந்து கொஸ்டின். 200 கொஸ்டினுக்கு எத்தனை போட்டோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வேளை இப்போ ஒரு 150 இருக்கீங்க, இல்லை 155, 160 இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டவுட்லேயே இருப்பீங்க. இப்போ 150லாம் எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே 150 தான் எடுத்துருக்கோம், 155 தான் எடுத்துருக்கோம், கிடைக்காது அப்படின்னு. இப்போ இந்த 165 இருக்கவங்க, இந்த 165க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த 165லேருந்து இந்த 170க்குள்ளே இருக்கிறவங்க இதுவே நிறைய பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 5 கொஸ்டின் போட்டு தான் வந்திருக்கலாம், ஒரு 10 கொஸ்டின் போட்டு தான் வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ இந்த 175க்கு மேலே இந்த குரூப் 4ல் எடுத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கு தான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா குரூப் 4லேயே நம்ம 170க்கு மேலே எடுத்துட்டோம், அதனால் குரூப் 2வில் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த குரூப் 4 இப்போ இந்த 170க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே அப்படியே இன்னும் 3 மாதம் கழித்து வரப்போகிற அந்த குரூப் 2க்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த குரூப் 4ல் நம்ம நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் வாங்கலை அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சப்போஸ்
இந்த மார்க்கு வந்து நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே அடுத்த குரூப் 2ல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பாஸ் பண்ணலாங்கிறத பாருங்கள். எதில் நம்ம மார்க்கு விட்டோங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த குரூப் 4ல் ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ அந்த குரூப் 4ல் தமிழில் வந்து அதாவது இந்த நல்லா 6th to 10th நல்லா படித்து 6th to 12th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 90ங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸில் 22, 23 ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்சில் நீங்கள் நல்லா கொஞ்சம் இதாக படிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் 50 மார்க் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். இது வந்து நான் சுலபமாக எடுக்கக்கூடிய மார்க் சொல்கிறேன். 50 மார்க் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். அப்போ இந்த 160ங்கிறது வந்து ஈஸியாக எடுத்துருக்கக்கூடிய மார்க் தான். ஓகேவா? அப்போ இதை இவ்வளோ மார்க் எடுக்க முடியலன்னா அப்போ நம்ம எங்கே தப்பு விட்ருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ தமிழில் வந்து 90க்கு கீழே வந்திருக்கா, ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த தமிழில் இன்னொரு 10 மார்க் இருக்குது. 10 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அப்போ தமிழில் 95 எடுக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ இப்போ நீங்கள் தமிழில் 80 தான் எடுத்திருக்கீங்க, 85 தான் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து 90க்கு மேலே எடுக்கணும். 95 எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் குரூப் 2ல் ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 2ல் இந்த தமிழ் மேக்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜிஎஸ் தான் நம்ம குரூப் 2ல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த தமிழ் மேக்ஸில் முடிஞ்ச அளவு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுத்துருங்க. இந்த குரூப் 2ல் தமிழில் கண்டிப்பாக 95 எடுத்துடணும். ஓகேவா? மேக்ஸில் 25 மார்க்கு. மேக்ஸ் ஈஸியாக கேட்டால் போன தடவை இந்த 2022ல் ஒரு குரூப் 2 நடந்துச்சு. அந்த குரூப் 2லாம் 25க்கு 25 அப்படியே சொல்ல மேக்ஸில் எடுக்கலாம். சப்போஸ் மேக்ஸில் கஷ்டமாக இருந்தால் அது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாராலையும் 20 மார்க் தான் எடுக்க முடியும். மேக்ஸில் வந்து ஈஸியாக இருந்தால் நல்லா படித்த 10,000 பேர் 5,000 பேர் கண்டிப்பாக 25க்கு 25 அடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ ஜிஎஸ்சில் நீங்கள் ஒரு 50 எடுக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து குரூப் 2க்கு சொல்கிறேன். இப்போ இந்த குரூப் 2க்கு கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸு தமிழில் 90க்கு மேலே எடுத்தே ஆகணும். ஓகேவா? மேக்ஸில் கஷ்டமாக கேட்டால் 20 இல்லைனா அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ்சில் 50 எடுக்கிறதுக்கு என்ன வழி? இதை வந்து இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் எவ்வளோ ஆச்சு? 160 மார்க் ஆச்சு. ஓகேவா? இதை எடுக்கிறதுக்கு அதாவது நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் 140 கொஸ்டின் தெரிஞ்சாலே போதும். குரூப் 2 பொறுத்தளவில் 140 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா மீதி 60 கொஸ்டினில் ஒரு ஃப்ளூக்கில் அடித்தாலே நம்ம 20 கொஸ்டின் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 160க்கு எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து குரூப் 2 2000 வேகன்சிங்கிறப்ப ப்ரிலிம்ஸ் தானே. ப்ரிலிம்ஸ்னால 20,000 பேர் எடுப்பாங்க. அந்த 20,000 பேர் இருக்கிறப்ப இந்த 160 வந்து ஓகேவான மார்க் தான். அப்போ இந்த தமிழில் கன்ஃபார்மாக இந்த 90, மேக்ஸில் 20, இதில் 50க்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக வந்து தமிழ் 6th to 10th பழைய புக்கு அதை ஃபுல்லாக படித்து 6th to 12th புது புக்கு வேறு எதுவுமே படிக்க வேணாம். இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தாவே போதும். இந்த எக்ஸாமில் 90க்கு மேலே கண்டிப்பாக 92 எடுக்க முடியும். 92 to 95 ஈஸியாக எடுத்துருக்க முடியும். இதை ஃபுல்லாக நான் நல்லா படிச்சிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 6th to 10th 12th நியூ புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு 6th to 10th ஓல்டு புக்கையும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து இந்த தமிழில் 95 வரைக்கும் 92லேருந்து 95 வரைக்கும் எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்சில் முக்கியமான சப்ஜெக்ட் அதை பார்த்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த குரூப் 4 பாஸ் பண்ணவங்களுமே வந்து இது கண்டிப்பாக குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் குரூப் 4ல் ஒரு 150 எடுத்திருக்கீங்க, 160 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் விட்டதை வந்து அதில் பிடிச்சிருங்க. ஓகே, நன்றி.